வணக்கம்ப்பா. இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க கருப்பட்டியை நல்லா சேர்த்துக்கலாம்ப்பா. நீங்கள் சுக்குமல்லி காப்பியில் கூட அந்த கருப்பட்டியை சேர்த்து குடிக்கலாம். அப்புறம் இந்த வெந்தய களி, அரிசியில் கொஞ்சம் வெந்தயத்தை சேர்த்து அரைச்சி வெந்தய களி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து கூட நீங்கள் செய்யலாம். அப்படி செஞ்சு வெந்தய களி செஞ்சு அதில் கருப்பட்டியை நல்லா தட்டி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்லாம். அப்புறம் ராகி களி, அதை கிண்டி அதுலேயும் கருப்பட்டி நல்லெண்ணெய் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். எப்படியாவது நீங்கள் தினமும் கருப்பட்டி சேர்த்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தைராய்டு பிரச்சனை, அந்த கிளான்ஸ் இருக்கும்லங்கன்னா அதெல்லாம் கூட குறையும். அப்புறம் இந்த கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி இட்டி இருந்தாலும் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் அந்த காலத்தில் இந்த வயசுக்கு வந்த குழந்தைய குழந்த பெற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருப்பட்டியும் நல்லெண்ணெயும் கொடுப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு அந்த தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு கர்ப்பப்பையிலே ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கும் இந்த தைராய்டு பிரச்சனைக்கும் அந்த சுக்குமல்லி காப்பி அதில் மல்லி சேர்ந்துருக்கு இல்லையா, அதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த கருப்பட்டி சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த களியெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு களி அப்படி மாற்றி 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 எப்படியாவது நீங்கள் சேர்த்து கருப்பட்டியை சேர்த்து நீங்கள் நலம் பெறலாம்ப்பா.